கார்த்திக் அந்த வீட்டுக்கு குடிவந்து ஒரு வாரம் தான் ஆகிறது. பழைய வீடு, குறைந்த வாடகை. அதுவே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் அந்த காலை 11:47 மரண நேரத்தைப் பற்றி அவனுக்கு தெரியாது. லைட் அணைந்த அந்த நொடி கார்த்திக்கின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவன் கையில் இருந்த மொபைல் போன் பேட்டரி எம்டி எனச் சத்தமிட்டு அணைந்தது. இப்போது அவனிடம் வெளிச்சம் இல்லை. அந்த மஞ்சள் நிற லைட் அணைந்த பிறகு வீடு முன்னை விட பயங்கரமான இருட்டில் மூழ்கியது. இருட்டில் அவன் மூச்சிறைக்கும் சத்தம் மட்டுமே கேட்டது. திடீரென்று யாரோ தரையில் காலை இழுத்து நடக்கும் சத்தம் கேட்டது. சொடக் சொடக், யாரோ சுவிட்சை போடுவது போல சத்தம். ஆனால் வெளிச்சம் வரவில்லை. கார்த்திக் நடுங்கும் கைகளால் சுவரை தடவினான். அப்போது அவனுக்கு ஒன்று புரிந்தது. அந்தச் சுவரில் ஈரப்பதம் இருந்தது. ஆனால் அது தண்ணீர் இல்லை, ஏதோ ஒரு பிசுபிசுப்பான திரவம். திடீரென்று அவன் காதருகே ஒரு மெல்லிய குரல் கேட்டது. நான் தான் சொன்னேனே, ஆஃப் பண்ணாதேன்னு. கார்த்திக் பயத்தில் கத்தினான். ஆனால் அவன் குரல் வெளியே கேட்கவில்லை. அடுத்த நொடி அணைந்து போன அந்த மஞ்சள் லைட் மீண்டும் பிரகாசமாக எரிந்தது. இப்போது அந்த வெளிச்சத்தில் கார்த்திக் பார்த்த காட்சி அவனை உறைய வைத்தது. சுவரில் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது, இனி நீயும் இந்த வெளிச்சத்தில் தான் வாழப்போகிறாய். கார்த்திக் அங்கிருந்து ஓட முயன்றான். ஆனால் அவனது நிழல் சுவரிலிருந்து பிரிந்து அவனை பின்னோக்கி இழுத்தது. அவன் மெல்ல மெல்ல அந்த சுவருக்குள் இழுக்கப்பட்டான். மறுநாள் காலையில் கதவு உடைக்கப்பட்டு பார்த்தபோது வீடு காலியாக இருந்தது. கார்த்திக் எங்கே போனான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இப்போதும் அந்த ஏரியாவில் இருப்பவர்கள் சொல்வது இதுதான். சரியாக இரவு காலை 11:47 மணிக்கு அந்த வீட்டின் மஞ்சள் லைட் எரியும். அந்த வெளிச்சத்தில் சுவரில் ஒரு நிழல் தெரியும். உற்று பார்த்தால் அந்த நிழல் உதவி கேட்டு அலறுவது போல இருக்கும். அடுத்த முறை அந்த பக்கம் போனால் கவனித்து பாருங்கள். ஒருவேளை அந்த சுவிட்ச் தானாக ஆன் ஆனால் தயவு செய்து அதை ஆஃப் பண்ணிடாதீங்க.